இந்த வாரம் பயன் தரும் காரியங்களில் ஈடுபடுவீர்கள். காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். மனதில் தைரியம் உண்டாகும். பண வரத்துகள் குறையும். வாழ்க்கை துணையின் உடல்நலத்தில் கவனம் தேவை. தொழில், வியாபாரம் தொடர்பான காரியங்களில் திடீர் நெருக்கடி ஏற்பட்டு நீங்கும். வழக்கம் போல் வியாபாரம் இருந்தாலும் திடீர் பணத் தேவை ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எந்த வேலையை செய்யும் முன்பும் அது பற்றி அதிகம் யோசிக்க வேண்டும். சிலருக்கு புதிய வேலையும் கிடைக்கலாம். குடும்பத்தில் சகஜநிலை காணப்படும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கும். பிள்ளைகள் உங்களுடைய சொற்படி நடப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை தரும். பெண்களுக்கு காரிய அனுகூலம் உண்டாகும். கலைத்துறையினருக்கு எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில திட்டங்களை ஆலோசனைப்பீர்கள். அரசியல் துறையினருக்கு மேலிடத்திற்கு பயந்து வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் உண்டாகும். பூரட்டாதி 4ஆம் பாதம். கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கள் வீண் பிரச்சனைகளில் தலையிடாமல் ஒதுங்கி செல்வது உங்களுக்கு மிகுந்த நன்மையை தரும். உறவினர்கள், நண்பர்களிடம் பழகும்போது கவனம் தேவை. சுப காரியங்கள் நடக்கலாம். திருமண முயற்சிகள் கைகூடும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு அலைச்சல்கள் இருக்கும். உத்திரட்டாதி. இந்த வாரம் தொழில் தொடர்பாக எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் உண்டாகலாம். உழைப்பு அதிகரிக்கும். பெண்களுக்கு உங்களது ஆலோசனை கேட்டு சிலர் வரலாம். உங்களது செயல்கள் மூலம் மதிப்பு கூடும். பண வரத்து திருப்தி தரும். ரேவதி. இந்த வாரம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவு வேகம் இருக்காது. நிதானமாக நடக்கும். பண வரத்து தாமதப்படலாம். ஆர்டர்கள் தொடர்பாக வீண் அலைச்சல்கள் உண்டாகலாம். குழப்பங்கள் நீங்கி மனதில் தெளிவு உண்டாகும். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நல்லது. வீண் அலைச்சலை தவிர்ப்பது மிகவும் நல்லது. பரிகாரம்: குலதெய்வத்தின் வழிபாடு. குலதெய்வத்தை வணங்கி வர மனக்கவலைகள் நீங்கும்.